அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வரும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்ம ஊரை எப்படி பாதுகாக்கணும், நம்ம முன்னேற்பாடு எப்படி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஈரான் இஸ்ரேல் அடிக்காது, ஆனால் இஸ்ரேல் ஈரான் அடிக்க வைக்கும். அது என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சவுதியிலலாம் இஸ்லாமிய சட்டம் குரான் படி ஆட்சி நடக்குதோ இல்லையோ, ஆனால் இஸ்ரேலில் மூசா நபிக்கு ஒரு வேதம் கொடுத்தாங்கல்ல, அந்த வேதத்தின் பிரகாரம் தான் ஆட்சி நடக்குது. அவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா, கிரேட் இஸ்ரேல் அமைக்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டா. இப்போ இந்தியாவுக்கு ஒரு எல்லை கோடு இருக்கும், பாகிஸ்தான் ஒரு எல்லை கோடு இருக்கும். மாதிரியே உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் எல்லை கோடு இருக்கும், ஆனால் இஸ்ரேலுக்கு மட்டும் இருக்காது. இந்த மேப்பில் பார்த்தீங்கல்ல, இது அம்பூட்டையும் உள்ளடக்கியது தான் இந்த கிரேட் இஸ்ரேலுங்கிற அவங்களுடைய அஜெண்டா. இத்தனை நாட்டை அவங்க இடத்த பிடிச்சி அத்தனை பெரிய இடத்துலையும் இஸ்ரேலில் தலைமையிடமாக வச்சு ஆட்சி நடத்தணும். இப்போ டோட்டல் அரபு நாட்டிலையும் தன்னை எதிர்க்கிறதுக்கு வேறு நாடு கிடையாது, ஈரானை தவிர. இப்போ ஈரானை தோக்கடிச்சிடோன்னாக்கா டோட்டல் அரபு நாட்டிலையும் எதுக்கு ஆள் கிடையாது, ஈஸியாக அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றிடுவாங்க. அப்படி இஸ்ரேலுடைய அஜெண்டா இந்த மேப்பில் பார்த்தீங்கல்ல, அந்த பெரிய இடத்த ஆள்றது தான் அவங்களுடைய அஜெண்டா. இது என்ன காரணம், இத்தனை பெரிய இடத்த குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்தெல்லாம் தாவூது நபி ஆட்சி ஆண்டாராம். அதனால் இவங்களும் அத்தனை பெரிய இடத்த ஆட்சி ஆளணும், இஸ்ரேலை தலைமையிடமாக வச்சு ஆட்சி ஆளணுங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது. யூத கோயில் சுலைமான் நபி காலத்தில் கட்டினாங்க. சுலைமான் நபி காலத்தில் பைத்துல் முகத்தஸ் கட்டினாங்க. அதுக்கு பிறகு ஒரு போரில் அது இடிக்கப்பட்டுருச்சு. அடுத்து ரெண்டாவது கோயில் எப்போ கட்டுறாங்க அப்படின்னா, துல்கர்னேன்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருக்கார். அந்த மன்னர் ஆட்சி காலத்தில் ரெண்டாவது கோயில் கட்டுறாங்க. அது இயேசுநாதருக்கு பிறகு ரோமாபுரி மன்னனால் இடிக்கப்பட்டது. இப்போ மூணாவது கோயில் இப்போ கட்ட போகிறாங்க. இப்போ கட்டி இவ்வளோ ஏரியாவை ஆக்கிரமித்து ஆட்சி ஆள்றது தான் அவங்களுடைய அஜெண்டா. இப்போ இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி சில சம்பிரதாயங்கள் இருக்குது. மூசா நபி காலத்துலேருந்து ஒரு பிரச்சனை வரும். அப்போதைக்கு ஒரு மாடை அருன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லுவார். அதுக்கு அந்த மக்கள் சொல்லும், தேவையில்லாத கேள்வி கேட்கும். அது எத்தனை வயசு மாடு, என்ன கலர் மாடு, அது ஆண் மாடா பெண் மாடா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத கேள்வி அப்போதைக்கு மக்கள் கேட்கும். மூசா நபியும் கடவுள்கிட்ட செய்தியை கேட்டு மக்கள்கிட்ட சொல்லுவார். அப்போதைக்கு இந்த மக்கள் கேட்காது. அதே மாதிரி மாடை அந்த வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி சேப்பு கலர் மாடை 10க்கும் மேற்பட்ட மாடை யூத கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ அறுத்தா தேவையில்லாத பிரச்சனையில் வரும். போரிட்டு ஈரானை வெண்டு அரபு நாட்டில் எதிர்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க அறுத்து மூணாவது கோயில் கட்டினாங்கன்னாக்கா எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கட்டுவாங்க. அதனால தான் இந்த தடவை போர் கண்டிப்பாக வரும். முன்னொரு ஆதி காலத்துலேருந்து சொல்கிறேன், எந்த ஒரு வேதமாக இருந்தாலும் எந்த ஒரு ஆட்சி காலத்துலையாக இருந்தாலும் சரி, அவங்க யாரை கொல்ல மாட்டாங்கன்னா, குழந்தைகள், முதியோர்கள், பெண்கள் 3 பேரை மட்டும் கொலையே செய்ய மாட்டாங்க. அப்படித்தான் நம்ம ஆண்டாண்டு காலமாக நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இப்போ 200 குழந்தைங்க மேலே குண்டு போடுறது, குழந்தை இருக்கிற பள்ளிக்கூடம் பார்த்து குண்டு போடுறது, இதெல்லாம் ஏன் போடுறான் அப்படின்னு நம்ம இந்த கேள்வியை ஒரு இஸ்ரேல்காரங்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறப்ப, இதெல்லாம் இந்த குழந்தைகள் மேலே சாவடிக்கிறீங்களே, இது உங்கள் மீது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு, அதுக்கு அந்த யூதர் என்ன சொல்கிறாருன்னா, மூசா நபி பாலஸ்தீனத்துக்கு அழைச்சிட்டு வந்தாராம். அழைச்சிட்டு வந்த பிறகு இது உங்களுக்கான இடம் தான், இது அங்கே உள்ள பாலஸ்தீன மக்களை போரிட்டு ஜெயிச்சு நீங்கள் இங்கே வாழுங்க அப்படின்னு மூசா நபி சொல்லியிருக்காரு. அப்போதைக்கு அப்போ உள்ள மக்கள் என்ன ஆகியிருக்காங்க, நீனும் மூசா நபியும் அல்லாவும் சேர்ந்து சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுங்க, நாங்கள் இங்கே வாழ்கிறோம்னு சொல்லிட்டு அப்போ உள்ள மக்கள் போயிட்டாங்க. ஆனால் அப்போதைக்கு தங்களுக்கு வீரம் இல்லையாம். அந்த யூதன் சொல்கிறாரு, இஸ்ரேல்காரர் சொல்கிறாரு, அப்போதைக்கு தங்களுக்கு வீரம் இல்லையாம். அதனால் அவங்க பலவீனமாக இருந்ததுனால போயிட்டாங்களாம்.
இப்போதைக்கு அவங்களுக்கு வீரம் வந்துருச்சான். அதனால் பாலஸ்தீன மக்களை வந்து கொன்று கடவுள் சொன்னதுனால கொன்று குவிக்கிறாங்களாம். அதனால் தங்கள் மீது பாவம் இல்லையாம். போர் நடந்து இது முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த போரில் வந்து ஈரான் டீம் தோற்றுரும். ஈரான் டீம் தோற்ற பிறகு இஸ்ரேல் வந்து ஃபுல்லாகவே ஆக்கிரமிப்பு செய்யும், மக்கா மதீனாவை தவிர. அதுக்கு பிறகு தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அதனால் இந்த சண்டை வந்து இன்றைக்கே ஆரம்பித்து நாளைக்கே முடியுமா அப்படின்னா அதெல்லாம் முடியாது. இப்போ பாலஸ்தீனத்துலேயே இஸ்ரேலுக்காரன் ஒரு வருஷமாக சண்டை போடுறான். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக வந்து லெபனானில் வந்து கொஞ்சம் ரொம்ப வெகு விரைவில் சண்டை ஆரம்பிச்சிடும். இது அதன் கண்டினியூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈரான் மேலே வரும். கொஞ்ச நாள் ஓடும். ஏன்னா இன்றைக்கி சண்டை ஆரம்பித்து நாளைக்கு முடிகிற விஷயம் கிடையாது. ஸ்டெப்பாக அப்படியே பரவிக்கிட்டே வரும். அப்படி இருக்கும்போது நம்மளும் முன்னேற்பாடை வந்து இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு முடியறதில்ல. இன்றைக்கி ஆரம்பித்தா தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடியும். அதன் அடிப்படையில் தான் நான் போன வீடியோ போட்டிருந்தேன். நம்ம எப்படி முன்னேற்பாடு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஊர் ஜமாத்தும் ஊராட்சி மன்றமும் ஊர் மக்களும் ஒன்றிணைந்து நம்ம வாய்க்கால் தூர் வர்றது போன்ற முன்னேற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பட்சத்தில் நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.